வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியான அதிரடி அறிவிப்பு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா 5 சவரனா இல்லை 6 சவரனா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வங்கிகளுடைய லிஸ்ட் எது எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த வங்கிகளுக்கு நகைக்கடன் 5 சவரனோ இல்லை 6 சவரனோ நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். நம்ம சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனா இல்லை 6 சவரனா அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். இதனால் முன்னாள் முதல்வர் இபிஎஸ் சட்டசபையில் அறிவித்த 6 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது திமுகவின் வாக்குறுதியான 5 சவரன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற குழப்பம் பலரிடமும் எழுந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், கூட்டுறவு வங்கிகளில் நடப்பாண்டு ஜனவரி வரை 5 சவரன் வரையும் 6 சவரன் வரையும் வழங்கப்பட்ட கடன் நிலுவை விவரங்கள் சேகரிக்கப்பட்டு உள்ளன. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 சவரன் வரைக்கும் 6 சவரன் வரைக்கும் வழங்கப்பட்ட கடன் நிலுவை பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு உள்ளன அப்படின்னும், புதிய அரசு எந்த அளவிலான நகை கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவிடுகிறதோ அதை செயல்படுவதற்கான பணி விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது இப்போ ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நகை கடன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறாங்க அப்படிங்கிறது, அதாவது 5 சவரன் ஆகட்டும் இல்லை 6 சவரன் ஆகட்டும், எது வரைக்கும் சொல்கிறாங்களோ அதை உடனடியாக செயல்படுத்துவதற்கான பணி விரைவில் விரைந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் கன்ஃபார்ம். ஸோ 6 சவரனா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்குது. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் சொன்னது 5 சவரன் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் தான் 6 சவரன் வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், 6 சவரன் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 6 சவரனுக்கும் இவங்க லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு கூட்டுறவுத்துறையினுடைய அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது எந்தெந்த வங்கியில் தள்ளுபடி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது நகைக்கடன் தள்ளுபடி, பொது நகைக்கடன் தள்ளுபடி எந்தெந்த வங்கியில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில தலைமை கூட்டுறவு வங்கி 1, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் 4, நகர கூட்டுறவு கடன் வங்கிகள் 5. சரிங்களா? அடுத்தது பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் 6, தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள், பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் 8, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வகையான வங்கிகளுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வங்கியில் எல்லாமே நகைக்கடன் 5 சவரன் கன்ஃபார்மாக தள்ளுபடி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கான அதாவது பார்த்திங்க அப்படின்னா அரசாணை வரக்கூடிய 25ஆம் தேதி மே 25ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 5 சவரனா இல்லை 6 சவரனா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 5 சவரன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? அடுத்தது மக்கள் அதிகமாக கூடிய மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாகட்டும், அடுத்து கனரா பேங்க், அடுத்தது யூனியன் பேங்க், ஸோ ஆந்திரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய பேங்க். சரிங்களா? தேசிய வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வங்கிகள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனியார் வங்கிகள் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா கரூர் வைசியா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இது மாதிரியான வங்கிகள் இருக்குது. இந்த தேனா வங்கி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பல்லவன் பேங்க்கு, இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான பேங்க்லாம் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் மட்டும்தான். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாகட்டும், கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஸோ இது மாதிரியான பேங்க்குகளை மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் அதாவது கூட்டுறவு கடன் சங்கங்களில் குறிப்பிட்ட இந்த வங்கிகள் 9 வங்கிகளுடைய பெயர் சொன்னால் இல்லைங்களா? ஸோ இந்த வங்கியில் மட்டும்தான் நிறைய பேர் எப்பவுமே இதில் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுறாங்க. இது மாதிரியான தேசிய வங்கிகளையும் பொது நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த தேசிய வங்கியிலையும் கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், அடுத்து தனியார் வங்கிகளையும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இதில்
இந்த மாதிரியான தேசிய வங்கிகளை மட்டும் வந்து தள்ளுபடி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆட்சிக்கு பொறுப்பேற்ற அன்னைக்கே வந்து முதல் கையெழுத்தே வந்து இது மாதிரியான நகைக்கடன் தள்ளுபடிக்கான சைன் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சில முக்கியமான 5 அறிவிப்புகள் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 2000 வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து முதல் கட்டமாக ரூ. 2000, அதுக்கடுத்து ரூ. 2000, ரூ. 4000 அது ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனையிலையும் வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து டவுன் பஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில பிளான்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆவின் பாலில் பார்த்திங்கன்னா ரூ. 3 வந்து குறைந்து விலையை வந்து குறைச்சி அதுவும் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த சைன் இதுக்கும் பண்ணுவாங்க. அதாவது இது மாதிரியான நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கான அரசாணை வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் வந்து அப்டேட்டட் நியூஸ். ஸோ இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு அதாவது நகைக்கடன் பற்றிய அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் ஜா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.